வாங்கிட்டு கோட்டமா ஓடி வருது. 56 ராஜாக்களும் யானைக்கு பின்னால ஓடி வராங்க. யானை எங்க போது பார்த்தாங்க. ஊருக்கு வெளியே ஒரு புறத்துல உள்ள ஓட்ட பிள்ளையார் திறந்து ஆண்டவன் சிவபெருமான் பண்டாரம் பருவத்தில் இருக்க பண்டாரம் திருக்களத்தில் முத்து மாலை யானை போட்டு ஆண்டவன் சிவபெருமானை பண்டாரத்தை தோல்ல தூக்கி வச்சு யானை ஊருக்குள்ள வருது. யானை மேல இருந்து கொண்டு பண்டாரம் திருவோடு ஏந்தி வராரு. பார்த்தார்கள் 56 சேர்ந்து ராஜாக்களும். இல்லடா இந்த பண்டாரத்தை என்ன செய்தாலும் யானை பண்டாரத்துக்காக போட்டிருக்கு. இது மாயமும் மந்திரமும் தெரியவில்லை என்று இந்த பண்டாரத்தை அடிங்கடா பிடிங்கடா அப்படி ஆமா என்று சொல்லி பண்டாரம் திருக்கழுத்தில் உள்ள முத்து மாலை கலத்த போக வேளையில் அப்பதான் சொல்லப்படம் சொல்லுவா நீ ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாலை பண்டாரங்கள் சொல்லலாம் முத்து மாலை விழுந்துச்சு. இப்ப பட்டத்து யானையில வந்து கையில மாலை விழுத்தோம். பட்டத்து யானையும் பண்டாரங்கள் சொல்லலாம் முத்து மாலையை போட்டு ஆகையால அன்று எழுதிய எழுத்து அழித்தெழுத முடியாது. இன்று எழுத எழுத்து எனக்கு எழுத்தெழுத முடியாது. ஆகையால பண்டார சொர்க்கத்தில பகவான் நிற்கும் போது பண்டாரத்தை எடுத்து வந்து மனவடையில் அமர செய்து பார்வதியா திருக்காலத்தில் ஆண்டினல் பண்டாரோ திருமங்கை கங்கையில் எடுத்து பார்வதி திருக்காலத்தில் பண்டாரத்திற்கு மாப்பிளைக்கு பெண்ணுமாக மனமே முடித்து மனவடையில் அமரச் செய்து அந்த ஆண்டி பண்டாரம் கோலத்தில் இருக்கும் ஆண்டம் சிவபெருமான் மயிலெடுத்து காச்சாயி பார்வதி திருக்கழுத்தில் போட்டு கல்யாணத்துக்கு வந்தவங்க மோட்டர் போயிட்டாங்க. பல போல சோற்பொழி படப்புக்கு அந்த சின்ன பண்டாரமான குண்டோதனர் அழைத்து சாப்பாட்டப்புறம் காரியம் பண்ணாங்க. இப்படி பண்ணக்கூடிய வேளையில் பார்த்தால் அந்த இரவாக பள்ளி அறையில பண்டாரமும் பார்வதி இருக்கிறார். அந்த ஆண்டி பண்டாரம் தூரத்தில் இருந்த சிவபெருமான் பார்வதாதியை தொடுகிறார். பார்த்தால் பார்வதாதி ஏ பண்டாரம் கிழக்கு பண்டாரம் ஆண்டி பண்டாரம் சாக போற வயசுல சைதுக்கு தேவைப்படுதா? ஏன் வயசு என்ன ஓ வயசு என்ன தொங்கு தொகுதி இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பண்டாரம் வீடு போகுது. சாக போற வயசுல சைதுக்கு அப்புறம் தேவைப்படுதா பண்டாரம்? ஆண்டவன் பகவான் என்று அறியாமல் அந்த தாட்சாகினி பாரதாதேவி சொத்தமிட அப்பா ஆண்டவன் பார்வதிக்கு முன்னால் எடுப்பார்
ஆண்டவன் சிவபெருமான் என்றறிந்தோ ஆண்டவனாகி சிவபெருமான் பந்தார உருவத்திலிருந்து தன் மகளான தாட்சாயி பார்வதியை மனமுடித்தவர் தெரிந்து அந்த தர்க்கராஜனோ அவன் பகவான் மேலே கோபம் கொண்டா எப்பா தர்க்க மூடி ராஜம்மன் சீமையின் அக்கினிய வளப்பா பார்வதி தலைமகள் பார்வதாதேவி தன் மகளை எனக்கு தெரியாமல் திருமணம் முடித்தால் ஆண்டவன் சிவபெருமான் என்றறிந்து ஆண்டவராகிய சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்றோ அக்கினியாக தவளக்கிறார் ஆண்டவனை எரிப்பதன் அந்த மூடி ராஜம் ஆண்டவன தக்கிடுமா வீரபுத்திரன் ரத்த வெறியோடு கைலாசம் வருகிறாரு. என் மகனே வீரபுத்திரா, ரத்த வெறியோடு கைலாசம் வந்த காரணத்தினால் மாணிக்க கைலைக்கு ஆகாத மகளே என்று சொல்ல பார்த்தால் வரலாதேவி. ஆண்டவ பகவானே, ஆயிரமே இருந்தாலும் தர்க்கராஜனும் தாராவல்லியும் என்னை வளர்த்த தாயப்பன் அல்லவா, அவர்கள் மீண்டும் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்ல பார்த்தா சிவபெருமா வேர்வையில பிறந்த மாலகா, நீ மந்திரமா கையில் எடுத்து வடக்கு முகம் நோக்கி போக வேண்டும். வடக்க தலையை வச்சு தெற்க காலிட்டு எந்த உருவப்படுத்திருந்தாலும் சரி, அது ஆளா இருந்தாலும் சரி, விலங்கா இருந்தாலும் சரி, அது தலையெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல பார்த்தான் பேருபுத்திரன் ஆட்டுமென்று சம்மாதித்தான். மந்திரங்களை வீழ்த்து வடக்கு நோக்கி வாரானே. அப்படி வடக்கு முகம் நோக்கி வாழும்போது ஒரு வெள்ளையான குட்டியானது வடக்க தலையை வச்சு காலிட்டு படுத்திருக்கு. பார்த்தாலும் வேறபுத்திரன் சொல்லியிருந்தாரு, வடக்க தலையை வச்சு காலிட்டு படுத்துக்கணும், உயிர தலையெடுக்க சொன்னாரு என்று சொல்லி. அதான் பாருங்க, நாமெல்லாம் வீட்டுல வடக்க தலையை வச்சு படுக்கப்படாதுன்னு வடக்க தலையை வச்சு படுத்தாலே இறந்ததுக்கு ஒப்பந்தம். ஆகையால அந்த வீரபுத்திரனானவனும் மந்திரமா எடுத்து அந்த வெள்ளையான வடக்க தலைப்பட்டு பட்டுங்க வெள்ளையான குட்டியோட தலையெடுத்தா தலையெடுத்து கக்கத்தில் வைத்துக் கொண்டு ஐயா காட்டு மாட்டு தலையெடுத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிற அங்க மாதிரி தலையே
காட்டுமா தலையெடுத்து வைத்து பொறுத்தேன் அந்த மாசி கிடா தலையெடுத்து தாகாவலி உடம்பில் பொறுத்தேன் பகவான் தீர்த்தத்தை தெளித்து திருப்பரம்பா தட்டுகிறாரு அப்படி தீர்த்தத்தை தெளித்து திருப்பரம்பா தட்டும் போது அந்த தக்கமணி ராஜன் தாகாவலி பெண்படியாலும் அப்ப தூங்கி நல்ல